டு நிருபன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக செய்யக்கூடிய அதுவும் ஒரே வெங்காயத்தை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக அரித்து எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ உங்கள் குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே 4 பல் பூண்டை வந்து நல்லா ஒரு அதில் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகாயை வந்து இது மாதிரி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு. இந்த சோம்பு போட்டோன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல பெருங்காயமும் சேர்த்து போட்டுக்கலாம். டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களோட காரம் வந்து எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையை இது கூட சேர்த்தோன்னா நல்லா கருவேப்பிலையை வந்து இந்த இதில் சேரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இந்த உப்பு நம்ம போட்டிருக்க மிளகாய் பொடி எல்லாமே நம்ம இந்த வெங்காயத்தில் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப்பு கடலை மாவு சேர்த்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து அதையும் நல்லா கிளறி கொடுக்குறோம். அது கிளறி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து ரொம்ப கெட்டியாக போயிடக்கூடாது. ஓரளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா மெல்லமாக தேய்ச்சி இந்தளவுக்கு, அதாவது ரொம்ப கட்டியாக போகாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி ட்ரையான பழத்தில் இருக்க மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ரொம்ப சும்மா அப்படியே ரஃப்பாக ஒன்றா போட்டு எடுக்கிறோம். ஸோ நம்ம வந்து எவ்வளோ கொஞ்சம் கையை மேலே வச்சு போடுங்க, எண்ணெய் தெரிச்சிடாமல். இந்த மாதிரி நம்ம இருக்கிற மாவெல்லாம் அந்த பாத்திரம் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு போட்டு எடுத்துடுறோம். இது வந்து வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து வெங்காய பக்கோடா வந்து ரெடி ஆயிரும். இது வந்து நீங்கள் பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற வெங்காய பக்கோடா மாதிரியே அதே டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.